எல்லோருக்கும் வணக்கம். இந்த பொங்கலுக்கு ஞாபகார்த்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதில் முதல் ஷேர் ஐகேஐஓ லைட்டிங். அதாவது இந்த ஐகேஓ லைட்டிங் வந்து ஐபிஓவாக வரும்பொழுது 285 ரூபாய்க்கு இது ஐபிஓ ப்ரைஸாக வெளியிட்டாங்க. ஆனால் அப்போவே இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுச்சுன்னா 375 ரூபா வரைக்கும் பாசிட்டிவாக லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இது ஆல்மோஸ்ட் 390 ரூபா ரேஞ்சில் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சு 480 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் தொடர்ந்து பெரும் சரிவு, பொங்கல்னு ரொம்பவுமே பொங்கிட்டா. கடைசியில் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேட்டில் இருக்கு. ஸோ இந்த பொங்கலில் ஆரம்பித்து அடுத்த பொங்கலுக்குள்ள அவனுடைய பழைய ரேட் 480 ரூபாயை வந்து பிடிச்சா கூட ரொம்ப சந்தோஷம் தான். இந்த கம்பெனி என்ன தொடர்ந்து நடக்கக்கூடிய கம்பெனியா, திவால் கம்பெனியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அந்த மாதிரிலாம் இல்லை. இவனுடைய சேல்ஸ் இன்ஃபேக்ட் 2020 இருந்த சேல்ஸை விட இப்போ இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கா. அவனுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கா. ஸோ இது தொடர்ந்து ரன் ஆகக்கூடிய கம்பெனியாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம இந்த இன்டராக்ட் டிசைனரினா அப்படின்ற ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் போன வருஷம் மே மாதத்தில் பார்த்தோம். அப்பவே இவன் பிரேக் அவுட் ஆனவன் எங்கேயுமே நான் ஸ்டாப்பா பேர் சொல்லும் பிள்ளைய நம்மளுடைய பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 400 ரூபாயில் இருந்தவன் இப்போ 800 ரூபாயில் பார்க்குறோம். ஒரே வருஷத்தில் பண்ண டபுள் ஆயிருக்கான். நான் இந்த ஷேரில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, இந்த ஷேர் இதுக்கு முன்னாடியே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஹை வந்துச்சுனாக்கா ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் போகிறான். ஸோ அப்போ இந்த 800 ரூபாயில் இருக்கக்கூடிய ஷேர் மறுபடியும் 400 ரூபா வந்தாலும் மறுபடியும் 800 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ இந்த வருஷத்துலேயே மறுபடியும் 400 ரூபா போனாலும் சரி, மறுபடியும் 800 ரூபா வந்துடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இது வந்து சினாரியோ 1. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் 2-3 வருஷம் ஒரு குறிப்பிட்ட சைடுவேஸ்குள்ளேயே இருக்கிற ஷேர்கள் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் ஏறும்பொழுது பிரேக் அவுட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகலாம். அப்போ அவன் இந்த 800 ரூபா ரேஞ்சிலிருந்து 1200 போகலாம் அல்லது 400 போகலாம். நம்மளுக்கு 400 வந்துச்சுன்னா தான் சந்தோஷம். ஏன்னா இந்த பொங்கல்ல இருந்து பொங்கல்னு அவன் கீழே வந்து மறுபடியும் இங்கிருந்து ஏறினான்னா தான் அது கரும்பு மாதிரி இனிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரூட் மொபைல் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல ஒரு அருமையான பெரிய ஆளுக வச்சிருக்கக்கூடிய ஷேர். எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி ஒரு கன்சிடரபிளான ஹோல்டிங் இருக்கு. அதே மாதிரி இவனுடைய சேல்ஸ் குரோத்தும் ஆகட்டும், ப்ராஃபிட் குரோத்தும் ஆகட்டும் சொல்லிக்கொள்ளும்படியே நல்லா ஏறுமுகமாகவே இருக்கு. ஆனால் இந்த ஷேர்னுடைய விலை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இறங்குமுகமாக இருக்கான். கடந்த ஒரு வருஷம் இறங்குமுகமாக இருந்து இப்போ ஏறிட்டான். அதனால நம்ம கொஞ்சம் லாங் டேர்மில் சார்ட் பார்ப்போம். ஸோ 2021 சமயத்துலாம் இவன் 2300 ரூபா வந்த ஷேர் தான். இப்போ கூட நம்ம இவனை கடைசி எப்போ பார்த்தோம்னா 2023 ஜனவரியில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து ரொம்பவுமே ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கான். பெருசாக ஏறல. 1200 ரூபாய்க்கு பிரேக் அவுட் ஆனால் ஒரு வருஷம் பூரா கூடி வெறும் 400 ரூபா தான் ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் இந்த கம்பெனி தொடர்ந்து லாபகரமாக இருக்கிறதுனால இவனுடைய பழைய ஹையை வந்து அடுத்த பொங்கலுக்குள்ள போய் தொடுவானா அப்படின்றத இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த அனுபம் ரசாயன ஷேர் வந்து இந்த பொங்கலுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் வந்து நிற்கக்கூடிய இடம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து நிற்கிறான். இங்கிருந்து மேலே ஏறி நம்ம எல்லாத்துக்கும் இன்வெஸ்டர்களுக்கு இந்த ஷேரில் முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு சக்கரை பொங்கலாக வரப்போறானா, இல்லை இதை பிரேக் டவுன் பண்ணி ஒரு வெண்பொங்கலாக சாதா பொங்கலாக மாற போறானா அப்படின்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் சரி, இந்த அனுபம் ரசாயன் அப்படின்றது வந்து ஒரு மேலே வந்தால் 10% அசால்ட்டாக இருக்கா அப்படின்றத என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த கோ கலர்ஸ் கோ ஃபேஷன் அப்படின்ற கம்பெனி எந்த விதமான அவசரம் இல்லாமல் 2-3 வருடங்களாகவே ஒரு நல்ல அருமையான ரேட்டை வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ நியாயப்படி இவன் கீழே வர்ற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் இப்போ 1168 கீழே ஒரு 900 வந்து தான் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 1400 போகணும். இது ஒரு அருமையான விளையாட்டு. ஆனால் இந்த விளையாட்டுக்கு இடையில யாராவது டிஸ்டர்ப் பண்ணி விடுற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து உழுகிறான். இந்த சப்போர்ட்டுக்கு இதை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால், இப்படி ஒரு அருமையான விளையாட்டுக்கு யாராவது காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய காத்திருப்புல மண்ணள்ளி போட்டுட்டு இங்கிருந்தே அவன் திரும்பி ஒரு 1100 தொடுவான், 1400 தொடுவான் அப்படின்ற என்னுடைய கருத்து. ஸோ இங்கிருந்து ஒரு 15-20% மேலே ஏறானா அல்லது பழைய விளையாட்டுக்கு வர்றானா அப்படின்றதான் போய் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அர்ஜென்ட்டுக்கு இவன் போகிற மாதிரி இருந்தால் இங்கிருந்தே 10-20% கிடைக்கிற வாய்ப்பு. இல்லைன்னா கீழே வந்து இதை தொட்டுட்டு தான் போவான். இந்த விளையாண்டு பிடிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இப்படி ஒரு ஷேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாராயண் ஹிருதாலயா அப்படின்றது வந்து தொடர்ந்து 4-5 வருஷமாகவே 262 ரூபாயில் ஆரம்பித்த அவனுடைய வளர்ச்சி இப்போ 1280 ரூபாயில் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவன் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கான். அப்போ இந்த வருஷம் ஒரு 20-30% அல்லது ஒரு 50% வளர்ந்தான்னா கூட இந்த வருஷம் வந்து இந்த 1200 ரூபாயிலிருந்து அடுத்தது 2000 ரூபா போக தகுதியான ஷேர்களை இவனும் ஒருத்தனை பார்க்குறேன். ஏங்க நியாயப்படி நீங்கள் பாருங்களேன்,
50 ரூபா ஷேர் தான் என்னைக்காவது ஒரு நாள் 100 ரூபாய்க்கு வர்றான், 500 ரூபா ஷேர் தான் என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபாய்க்கு வர்றான். அப்ப 2000 ரூபாய்க்கு எந்த ஷேர்கள் வரும் அப்படின்னா 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய 1500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஷேர்கள் தான் அடுத்தது 2000 ரூபாய் வரக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய் போகக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்கள் எதிர்காலத்தில் அப்படின்றதுல இந்த நாராயண ஹிருதாலயம் ஒன்று. அடடா, இங்க பாத்தீங்களா நண்பர்களே, ஏதாவது ஒரு ஷேர் நம்ம அதிகமான விலைக்கு வாங்கி வச்சுட்டோம், அதனுடைய வேல்யூ கம்மியாதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இறங்கிட்டே இருக்கு. இதுல பெஸ்ட் கேஸ் எது, ஒஸ்ட் கேஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த டாக்டர் ரெட்டி இருக்கிறதே ஒரு பெஸ்ட் கேஸ் தான். இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து புல்லிஷ் மொமெண்டம்ல தான் இருக்கான். ஸோ இவன் வந்து 5600 இருந்தாலும் சரி, 5400 வந்தாலும் சரி, இவன் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போறதுக்கு தான் பார்ப்பான். இதுல ஒஸ்ட் கேஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அவன் என்னைக்கு அவன் 5200க்கு கீழே 5000க்கு கீழே வர்றானோ அப்பதான் இது ஒஸ்ட் கேஸ். ஒஸ்ட் கேஸ் வந்து 5200 ரேஞ்சுக்கு கீழே போகும்போது தான் ஒஸ்ட் கேஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்றது இவனுடைய பெஸ்ட் கேஸ் ஜோன்ல தான் இருக்கா. ஸோ எங்கிருந்து வேணாலும் என்னைக்கு வேணாலும் திரும்பி கொஞ்சம் ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்ல, ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க ஏவரேஜ் பண்றது எஸ்ஐபி கான்செப்ட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பயம் இல்லாம இருக்கும். இப்போ இந்த டாக்டர் ரெட்டியே பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி உச்சாணி உங்களை மாதிரியே யாராவது ஒருத்தர் மேல ஹெவி லெவல்ல வாங்கி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வாங்கின ரேட்டு தான் வந்து சேர்ந்துருக்கும். பட் ஏவரேஜ் வகையிலையோ அல்லது மாசம் அல்லது டெய்லி ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு நல்ல வெற்றியோடு இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ரேட்ல வாங்கினீங்கன்னு தெரியல, அது இருக்கக்கூடிய இடம் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பான இடமா தான் இருக்கு. இன்னும் அது நெகட்டிவ் ஜோனுக்கே வரல. பட் இதை மனசுல வச்சுங்க, எப்பவுமே நீங்க ஒரு பெரிய கார்பஸ் அப்படின்னு உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வாங்கின ரேட்டுக்கு மேல இந்த இடத்துல பெரிய அளவுல ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க உருவாக்கி வச்சதுக்கு அப்புறம் அது 40 லட்சம் ரூபாயா வளர்ந்து நிற்கும் போது உங்க மனசுல பயம் இருக்காது. ஆனா நீங்க 10 லட்சம் ரூபாய் உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஆனா அந்த உருவாக்குனது வந்து இருக்கிறதுலே உச்சத்துல உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்க பயந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரை விட்டுருங்க. இனிமேல் எப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி எப்பவுமே ஷேர் மார்க்கெட் இந்த பிரைஸ்ல இருக்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் ரெட்டி 5600 இருக்கும்போது உங்களோட ஏவரேஜ் பிரைஸ் வந்து 3200 இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பயம் அப்படின்றது எந்த காலத்திலயும் வராது அப்படின்றது என்னுடைய கருத்து. இங்க பாருங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பொண்டாட்டிட்ட அடி வாங்கி நமக்கு ஷேர் மார்க்கெட்ல வாங்கும் அடி பெருசா தெரியல அப்படின்றாரு. உண்மைதான். வீட்டம்மா அப்படின்றவங்க ஒரு பல்கலைக்கழகம், அவங்க கிட்ட நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எம்பிஏ முடிச்சிருந்தாலும் சரி, பிஹெச்டியே முடிச்சிருந்தாலும் அவர் ஒரு லூசுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளை அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ அது போன்ற பல்கலைக்கழகிட்ட நம்ம அடி வாங்கி பழகிட்டோம்னா ஷேர் மார்க்கெட்ல கிளியிற சட்டையெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாதா சட்டம் மாதிரி தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல சில விஷயங்களை அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வரணும். ஒரு நண்பர் எஸ்ஐபியில பணம் போட்டா அது எப்போது வேண்டுமானாலும் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறார். நான் நினைக்கிறேன் இவர் வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸோடையோ அல்லது மற்றவங்களோடய டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்க யாருமே இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள இல்லாதவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்க பாருங்க, எஸ்ஐபி அப்படின்றது ஒரு தத்துவம், ஒரு பிலாசபி, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியின் படி தான் இந்த எல்ஐசியில கூட நீங்க டியூ கட்டுறீங்க. ஒரு எல்ஐசியில வந்து நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இத்தனை காலத்துக்கு பணம் கட்டணும், இவ்வளவு பணம் கட்டணும், இந்த டேட்ல அல்லது இந்த டேல இந்த டைம்ல நீங்க பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த ப்ராசஸ் பேர் தான் எஸ்ஐபி. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் எஸ்ஐபின்னு அது ஃபேமஸ் ஆகி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவல் டு எஸ்ஐபி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்ஐசி ஆகட்டும், சீட்டுல கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 20 மாசம் சீட்டுங்க, ஒவ்வொரு மாசம் கசர் போக ஒவ்வொருத்தர் இவ்வளவு பணம் இந்த தேதிக்குள்ள கட்டணும்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பண்றதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. ஸோ நீங்கள் இந்த எஸ்ஐபி மூலிமா ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அது நீங்கள் போடுற பணம் தான், அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். லாக்இன் பீரியடோட உடைய ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் நீங்கள் எடுக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு டேக்ஸ் சேவிங் ஃபண்டுனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பணம் போட்டால் 3 வருஷம் அது லாக்இன்ல தான் இருக்கணும், அப்போ தான் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது போன்ற ஃபண்டுகளில் போட்டிங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங், ஃபோன்பே எது வேணாலும் அந்த ஏஎம்சி எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த வழியில் நீங்கள் பணத்தை கொடுக்கலாம். தற்போதைக்கு ஏகப்பட்ட பேங்குகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்க எந்த ஒரு பேங்கினுடைய சார்ட் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னாலும் அவங்களுடைய ரேலிக்கு பின்னாடியே ஏதாவது ஒரு கரெக்ஷனுக்கு உண்டான நியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இறங்குவாங்க, மறுபடியும் ஏறுவாங்க, நல்லா சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த 2 வருஷத்துல என்ன ஆகுது, 3 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் இருக்கு. ஒரு பயமுறுத்த முடியாத அளவுக்கு அவன் ஷேர் மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருக்கான். கர்நாடகா பேங்க் இப்போ ஒரு 272 ரூபா இருக்கான்.
பழைய வரலாறு 20 வருஷ வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பேங்குகள் தொடர்ந்து மேலே ஏறும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்துல என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் வழியாகவோ அல்லது ஏதாவது ஒரு அல்லது மெர்ஜர் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த பேங்குகளுக்கு ஒரு கரெக்ஷன் அப்படின்றது வந்து மறுபடியும் 100 ரூபாய், இந்த கேடிகே பேங்க்ல மறுபடியும் 100 ரூபாயோ 150 ரூபாயோ வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுப்பான். பட் இந்த முறை கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படிம்பாங்க. அதனால ஃபண்டமெண்டலி அவனுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல வந்து ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து இவங்களுடைய வளர்ச்சி, இவங்களுடைய வருமானம் அப்படின்றது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே போகுது. அதனால இவங்களுடைய ஸ்டாக் பிரைஸும் மேல் நோக்கியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாக்னுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ எடுத்து பார்க்குறோம். அவனும் ரொம்ப சீப்பா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய பிஎன்எல் அப்படின்ற நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுடைய வருமானம் வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் யாருனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஷேர் மார்க்கெட்டாக இருக்கு. ஏன்னா டெக்னிக்கலி இதெல்லாம் வந்து உடனே வித்துவிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருந்தாலும் ஃபண்டமெண்டலி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவன் 272 என்ன 272 500 ரூபா கூட போறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டல் காட்டுது. நண்பர்களே, இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ஆக்சுவலா சார்ட் படி இந்த 500 ரூபா ரேஞ்சில் இருந்தே அவன் வந்து பணம் சம்பாரிச்சு தரணும், கிட்டத்தட்ட 800 ரூபா போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. துரதிர்ஷ்டவசமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டே நல்லா போயிட்டு இருக்கா கடந்த ஒரு மாசமா. ஆனாலும் இவன் படுத்த மேனிக்கு படுத்து தான் இருக்கா. முக்கியமான ட்ரெண்டினுடைய லெவலையும் உடைச்சிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இவன் திரும்பி வந்துட்டான்னா 800 ரூபா வரைக்கும் இம்மிடியேட்டா ரொம்ப வேகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா, அப்போ ஒன்றும் கெட்டு போகல. இந்த ஷேர் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. 400 ரூபா, இப்போ 495 ரூபா இருக்கா. 400 ரூபா வந்ததுன்னா மறுபடியும் பேய் மாதிரி இவன் திரும்பி 600 ரூபா போவான் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ இங்கிருந்து பார்த்தாலும் இவன் திடீர்னு யூ டர்ன் போட்டான்னா அடுத்தது 800 ரூபா போகணும். அப்படி இல்லைனாலும் கீழே வந்து 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரணும். இந்த இடையில மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் திரிசங்கு நிலை. நம்ம நண்பர் என்ன நம்ம பார்பிக் பத்தி சொல்லுங்க அப்படின்றாரு. நம்ம அங்க போய் அடிக்கடி சாப்பிட்றோம், உண்மைதான். ஆனா அதுக்காக அது நம்மளுது அப்படின்ற மாதிரி ஆயிராது. இவன் 2000 ரூபா பக்கம் இருந்த ஷேர் இப்போ 630 ரூபா ரேஞ்சில் இருக்கான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் பார்க்குறேன். சமீபத்தில் ஒரு பிரேக் அவுட் வேறு ஆயிருக்கா. பட் அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் தான். ஏன்னா வெறும் அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு 30-40 ரூபா தான் ஏறி இருக்கா. பட் இந்த முறை நான் இப்போ பார்க்கும்பொழுது இவன் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்கான். ஸோ என்னைக்கு இருந்தாலும் பிரேக் அவுட் ஆவான். ஆனதுக்கப்புறம் இவனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 760 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லாபகரமா இருந்தா 2021 இருந்து அதுக்கப்புறம் 3 குவார்டர் தொடர்ந்து ஃபெயிலியரா காமிச்சிருக்கான். இப்போ அடுத்து வரக்கூடிய டிசம்பர் குவார்டர்ல ப்ராஃபிட்னு காமிச்சிட்டானா கண்டிப்பா இந்த பார்பிக் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு 800 ரூபாய் வந்து தொடுவா அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இவனுடைய ரிசல்ட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். ஒரு நண்பர் கேட்குறாப்புல, சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஆனால் ஒரு குட்டி கதை ஒன்று. ஒரு பெரிய ஊர் இருந்தது. அந்த ஊரில் யார் வேணாலும் போய் நிலம் வாங்கிக்கலாம், காசே கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு. உடனே எல்லாரும் வாங்க வந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், இதில் ஒருத்தவோடு இங்கே இடம் வாங்க போகிறதில்ல அப்படின்ட்டு. ஏங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் முதல்ல கண்டிஷன் கேளுங்க அப்படின்னாங்க. உங்களால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட். உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு பயம் ஊடு வந்து சேரல சாயந்தரத்துக்குள்ள. ஏன்னா கண்டிஷன் என்னன்னா, எல்லாரும் எவ்வளவு தூரம் ஓடுறீங்களோ ஓடிக்கிங்க, ஆனால் சாயந்தரத்துக்குள்ள ஆரம்பிச்ச இடம் வரணும். எல்லாத்துக்கும் ரொம்ப பேராசை. அவன் ஓடி ஓடி மூச்சரிஞ்சு செத்து போயிட்டானே, ஒருத்தங்க கூட திரும்பி வந்து சேரல. அது மாதிரி தான் ஆப்ஷனில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலும் ஆப்ஷனில் எப்படி 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் ஃபெயிலாக போகிறாங்கன்னா அந்த டிசிப்ளின் இல்லாமல் ஓடி ஓடி போய் ஏகப்பட்ட ஆப்ஷன்களை வாங்கி விற்று ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணி தான் டிசிப்ளின் இல்லாமல் அழிஞ்சு போயிடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்க்கெட் எந்த பக்கமே நகராது, ஒரு சைட்வேஸில் இருக்குது அப்படின்னா அயன் கண்டர் போட்டு சம்பாரிச்சிக்கலாம். இல்லை மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகுது, மேலே தான் போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ஷன் பேஸ் எடுத்தோம்னாக்கா அது கால் பேக் ஸ்ப்ரெட் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஜெயிச்சுக்கலாம். நண்பர்களே, சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக ஓடி போயிடுறாங்க, சில பேர் கொஞ்சம் மெதுவாக ஓடி போகிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேங்க்கு இப்போ ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கான். அதில் இந்த யூகோ பேங்க் அப்படி இந்த கன்சிடர் அப்படின்ற வார்த்தைலாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம நியூஸ் மட்டும் தான் சொல்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ இந்த யூகோ பேங்க்லாம் நல்லா இருந்த சமயத்தில் வந்து 140 ரூபா ரேஞ்செலாம் போனான். இப்போ வந்து அவன் என்னதான் பேங்க்கு பெரிய லெவலில் ரேலி பண்ணிட்டாலும் இவனை மாதிரி இன்னொரு 4-5 பேங்க்கு பெருசாக ஏறி வரல. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 41 ரூபா, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கிற ப்ரைஸ், இவன் வாழ்க்கையில் இவனுடைய பழைய ஹை போகாட்டியும் பரவாயில்ல. இனிமேல் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி 40 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய இதுதான் ஒரு மேக்ஸிமம் சினாரியாவாக இருக்குது.
இதை தாண்டிட்டா அப்படின்னா அடுத்தது இவனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 100 ரூபாயில இருக்கு. ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்று இங்கிருந்தே 100 ரூபா போற ஆப்பர்ச்சுனிட்டி, அது இந்த ரேட்ல நீங்க எங்க வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல லாபம். ஒருவேளை கீழே இறங்குற மாதிரி இருந்தா வேற வழியே இல்லை. இந்த ஸ்டாக்கை லாங் டைம்ல ஹோல்டு பண்றவங்க வந்து இப்போ ஒரு 15 ரூபா 20 ரூபா ரேஞ்சுக்கு ஏவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேலே இந்த ஹைல 140 ரூபா வாங்குறவங்களுக்கு என்ன வழி? வேற ஒரு வழியும் கிடையாது. இங்க யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க இங்க வந்து ஏவரேஜ் பண்ணியிருக்கணும். அப்ப இந்த ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் 100 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் மிட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 80 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்துதான் ஆகணும் அப்படின்றது தியரி. நண்பர்களே, எல்லாருக்குமே ஒரு ஷேர் நம்ம வாங்குறோம்னா அது பெரும்பாலும் லாபத்துக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு நடக்குது. இப்போ இல்லைனாலும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட லாபத்துக்கு வருது. இல்லைன்னா கடைசிக்கு அவங்க வித்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்ற மாதிரி வந்துடுது. அப்படித்தான் நம்ம நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ட்ரி வந்து சிஸ்டமேட்டிக்கா உள்ள வர்றோம். அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது நான் 15 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்தால் நான் அப்படியே புக் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு 7 லட்சம் மட்டும் அல்லது ஒரு 10 லட்சம் மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை புக் பண்ணியிருந்தேன்னா நான் 15 லட்ச ரூபா லாபத்துக்கு வித்து விட்டதனுடைய மதிப்பு இன்னைக்கு 1 கோடிக்கு மேல அப்படின்றாப்ல. ஸோ கடைசிக்கு 1 கோடி பிடிக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஒரு 50 லட்சம் பிடிச்சிருந்தா கூட ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம நண்பர் சொல்றது உண்மைதான். ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட் பெரிய அளவில் கரெக்ஷன் ஆகலினாலும் ஒரு 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் எல்லாம் இறங்குது. இதே தான் நம்ம 2022லயும் பார்த்தோம், 23லயும் பார்த்தோம் மார்க்கெட் இறங்கி. இந்த 2024ல என்ன காரணத்தினால மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் இப்படி மேலே போய்கிட்டே இருக்க மாட்டா. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கடைசிக்கு ஒரு 1000-2000 பாயிண்ட் அது கரெக்ஷன் ஆகும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வச்சுதான் நம்ம நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட் புக் பண்றது இது அவருடைய வியூ. பாத்தீங்களா, பாலிகேப் வந்து டக்குன்னு இறங்கிவிட்டான். இதே பாலிகேப்ல வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட்டும் புக் பண்ண வேண்டாம், குறைந்த அளவுலையும் பண்ண வேண்டாம். அதாவது மீடியமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷேர் ஏற ஏற கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா குவான்டிட்டி கழட்டி விட்டுட்டே வந்திருந்தா இன்னைக்கு அவன் 28% இறங்கிட்டான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மனசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவருடைய வியூவை சொல்றாப்ல. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.